நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஃபிப்னாசி லெவல் படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. 22,530 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனால் ஃபிப்னாசி லெவல் 22,745 அப்படிங்கிற லெவலு. எக்ஸாக்டாக ஃபிப்னாசி லெவலில் போய் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் ஆனது கேப் அப்பு. ஆனால் இருந்தாலும் திருப்பி போன கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபிப்னாசி லெவலை வந்து எக்ஸாக்டாக ஃபிப்னாசி லெவல்கிட்ட போயிருக்கு பார்த்தீங்களா, 22,750. திருப்பி என்ன பண்ணியிருக்கு, இந்த பிளாக் கலர் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் டார்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா 22,862 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. சரிங்களா, நிஃப்டி வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா, இப்படி போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,862 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து இந்த லெவலில் வந்து நான் எடுத்துக்கிறேன். 22,747 அந்த லெவலுக்கு மேலே வரும்போது 22,860 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,028 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் இன்றைக்கி வந்து இந்த லோ வந்து நாளைக்கான சப்போர்ட் 22,616 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். தேவைப்படும் போது நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபிப்னாசி லெவலையுமே டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இந்த லைனை வந்து பார்க்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டன்ஸாக இருக்கும் சார்ட்டு. ஓகே, 22,467 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,300 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து எக்ஸ்பிரி இருக்குது. ஏன்னா வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு ரம்ஜான் ஹாலிடே இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைய தினம் வந்து மேக்ஸிமம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டு எக்ஸ்பிரியுமே வருது. அதனால் கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணணும் நண்பர்களே. இன்றைய தினம் வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரியும் இருந்துச்சு. கொஞ்சம் மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து கன்சல்டேஷனில் இருந்தால் கூட நல்லாவே வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்திருக்கு. ஓகே, இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நாளைய தினம் வந்து நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்குது, அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரியும் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே நாளில் வரதுனால ஓகே. பேங்க் நிஃப்டிக்கு எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஓஐ டேட்டாவை இந்த வீடியோட இறுதியில் நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். இந்த ஃபிப்னாசி லெவலை வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து ஃபிப்னாசியில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸு பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்திங்களா, ஆல் டைம் ஹையே, அந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை 48,898. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து ஃபிப்னாசி லெவல் 49,100. அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 49,500 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் இன்றைக்கி வந்து டே லோ தான், நாளைக்கான சப்போர்ட்டு. தென் 48,141 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 47,652 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்கான நாளைக்கான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குர்சியெலாம் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போலவே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன்.
21,750. அதற்கு மேலே போகும்போது ஃபிப்னாசி தான் நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். இந்த ஸ்விங்குக்கு இந்த ஸ்விங்லேருந்து நம்ம ஃபிப்னாசி ட்ரா பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டை எப்போதுமே புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து ஃபிப்னாசியை ட்ரா பண்ணி தான் அந்த இடத்துல வந்து நம்ம லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் 22,749 ஃபிப்னாசி லெவலில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு 22,751. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து கிராஸ் ஓவர் ஆகும்போது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,926. அதற்கு மேலே வரும்போது 22,022 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து இந்த லெவலை வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 21,300 அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 21,050. அதற்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டி வந்துச்சு அப்படின்னா 20,936. சரிங்களா, இதுதான் வந்து லெவல்ஸாக இருக்கும். லைனை வந்து இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. நீங்கள் வந்து உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் நாளை தினம் வந்து மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ட்ரெண்டையும் ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. திருப்பி மேலே போக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து டே ஹை 10,950 11,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து இந்த லோ வந்து நாளைக்கான சப்போர்ட் 10,850. அதுக்கப்புறம் 10,700. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,600. இது மூணும் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா நிஃப்டியில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. 23,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 22,642. 22,700 நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 800 எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரிங்களா, நாளைய தினம் வந்து 700 ரேஞ்சிலேயே முடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் இது இன்டிமேட் பண்ணுது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, புட் சைடும் ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. 700 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸும் 600 வந்து சப்போர்ட்டாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. தென் 48,500 வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட்டும் 49,000 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸும் பேங்க் நிஃப்டிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்க லெவல் வந்து பார்த்திங்கன்னா 48,730. சரிங்களா, 48,500 சப்போர்ட்டாகவும் 49,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஓவராலாக புட் சைடு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. எவரி 500 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. சரிங்களா, நான் சொல்லக்கூடிய தகவல்கள் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேனோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வியூவுக்கும் ஒத்து போகுது அப்படிங்கும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒத்து போகுது, உங்களோட வியூவோட மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரியல் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெரி லோ ப்ரோக்கரேஜுக்கான அக்கௌண்ட் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.